Call GT Holidays pannu South India's #1 travel brand. Any holidays தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் www.saces.ac.in SA College of Arts and Science. கட்சியினுடைய நிலைப்பாடு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் முன்னால் அனுப்பி கொண்டிருக்கிறது. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரம் 30 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் எவ்வளவு பேசினாங்க. 20 to 30 நிமிஷத்துக்கு நான் முடிச்சுக்கிறேன். முதல் 5 நிமிஷம் நான் எந்த அரசியலும் பேச விரும்பல, கோயம்புத்தூரை பத்தியும் பேச விரும்பல. நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த முக்கியமான அம்ச கோரிக்கைகளை பத்தி நான் பேச விரும்பல. முதல் 5 நிமிடம் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். சிங்கப்பூர் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு இட்ஸ் ஸ்மால் லிட்டில் ஃபிஷிங் ஹார்பர், ஒரு சின்ன மீன்பிடி துறைமுகம் சிங்கப்பூர். குறிப்பாக இந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் செல்லும் பொழுது அந்த கப்பல்லாம் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு, அந்த கப்பலுடைய சரக்கெல்லாம் பரிமாற்றம் செய்வதற்காக சிங்கப்பூர் இருந்துச்சு. லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூர் இருக்காரு. இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு, திரும்ப வர்றாரு, அரசியல்ல சேர்றாரு. அந்த காலத்துல ஒரு வித்தியாசமான சிங்கப்பூரை பார்க்கிறார். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு சண்டை, சுதந்திரமே வேண்டாம்னு சொல்லு, எனக்கு சுதந்திரம் கூட கேட்க வேண்டிய மலேசியா சுதந்திரம் கொடுத்தாங்க. சுதந்திரம் கேட்காமல் கிடைத்த சில நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒரு நாடு. அந்த சூழ்நிலையில் லீ குவாங் யூ உள்ள வர்றார். அந்த நாட்டை, சிங்கப்பூர் நகரத்தை ஒரு 25 ஆண்டுகள் கழித்து லீ குவாங் யூ திரும்பி பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு ஃபிஷிங் ஹார்பர்ல ஒரு ஃபிஷிங்க்கு போடக்கூடிய ஹூக், அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கான அந்த உள்ள போடக்கூடிய ஹூக்கை அதை கூட தயாரிக்க முடியாத ஒரு சிங்கப்பூரை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு மாநகரமாக, one of the best global cities to live, எந்த அடிப்படையில பார்த்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி ஃபியூச்சர் பிராக்டிசஸ், அதாவது இன்னைக்கு நம்ம சர்வீசஸ் சொல்றோம், சர்வீசஸ் 3.0 இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் சொல்றோம், ஹைடெக் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. இது எல்லாம் ஒரு லீக் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னாங்க, லீடர்ஸ் மேட்டர்ஸ் அட் சம்டைம்ஸ், பார்ட்டிஸ் டோன்ட் மேட்டர் என்பதுதான் இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. ஒரு நாடு, ஒரு நகரம் சில நேரத்தில் இந்த முடிவை எடுக்கும். எனக்கு அரசியல் கட்சிகள் தேவை கிடையாது, தலைவர்கள் தேவை என்கின்ற முடிவு ஒரு நாடு எடுக்கணும், ஒரு நகரம் எடுக்கணும். சில நேரத்தில் ஆண்டு கட்சிகள் இருக்கிறாங்க, ஆளுகின்ற கட்சிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக சில கட்சிகளுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 9 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. புக் அடிச்சு பாருங்க. அது நாங்க 6 முறை ஆட்சியில் ஒரு புக்கை அடிச்சு படிச்சு பாருங்க. நாங்க பேச கூட விரும்பல, இந்த புக்கை படிச்சீங்கன்னாவே நாங்க யாரும் தெரியும். இல்ல சில கட்சிகள் இல்ல, நாங்களும் 6 முறை ஆண்டு இருக்கின்றோம், நாங்களும் ஒரு புத்தகம் போட்டு கொடுத்துறோம், அதெல்லாம் படிங்க. நான் இன்னைக்கு அந்த விளையாட்டுக்கு வரல சார். நான் உங்கள் முன்னால் ஒரு தலைவனாக நிற்கிறேன். இந்த நகரத்தை மாற்ற வேண்டும், அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று என்ன ஓட்டத்தோடு நின்று கொண்டிருக்கின்றேன். இதே போலதான் 2014 நம்முடைய நாடு மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது. மோடி அவர்கள் நம்பிக்கை வச்சு ஒரு கட்சி 2009 எங்களுடைய வாக்கு சதவீதம் தெரியும், எவ்வளவு எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றது என்று தெரியும். 2014 இந்தியா மோடியின் மீது நம்பிக்கை வைத்து எப்படி சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கை வச்சதோ, இன்னைக்கு மோடி 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது டெலிவர் பண்ணிருக்கோம். கேட்டீங்கன்னா எந்த இண்டிகேட்டர் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணாலும் எந்த இண்டிகேட்டர் கோடிக்கணக்காக எத்தனை பேருக்கு ரேஷன்ல கரெக்டா அரிசி பருப்பணம் கரெக்டா கொடுக்குறீங்க? 80 கோடி பேர். எத்தனை பேருக்கு நீங்க மருத்துவ காப்பீடு கொடுக்குறீங்க? 65 கோடி பேர். இல்ல எத்தனை பேருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறீங்க? 28 கோடி பேர். இந்தியாவில 10 ஆண்டுகள்ல ஒரு புதுமையான ஒரு ஆட்சியை பார்க்கணும். neither left nor right nor center but a combination of governments. நீங்க இந்த இண்டிகேட்டர்ல எக்ஸ்ட்ரீம் போனீங்க அப்படின்னா நம்முடைய அரசு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கும். இல்ல இந்த இண்டிகேட்டர் ரைட்டஸ்ட் இண்டிகேட்டர், இல்ல நாங்கள பிசினஸ் பீப்பிள், we want to hear from the right side perspective. ரிஃபார்ம்ஸ் பத்தி சொல்லுங்க. 18,000 சட்டங்களை, 18,000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உடைச்சு எடுத்திருக்கோம். இதெல்லாம் 75 ஆண்டுகளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு ரெகுலேஷன் மட்டும் சொல்றேன். ஆந்திரால நீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆனோம்னா உங்க பல் வந்து வரிசைப்படி இருக்கணும். your teeth should be in a particular formative order. அது இருந்ததுனா தான் ஆந்திரால நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா தேர்வு செய்ய முடியும். 50 வருஷம் இதை வச்சு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா செலக்டட் இன் ஆந்திரா. இந்த மாதிரி டவுன் ரைட் ஸ்டூபிடிட்டி
18,000 சட்டங்கள், 18,000 ரெகுலேஷன்ஸ், 18,000 ரூல்ஸ் இந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம். இன்னும் எடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு நாம தான் எடுக்கணும். எப்படி எடுப்போம்? எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான காலமும் நேரம் வந்துகிட்டே இருக்குதுங்க. சார் 2024 மோடி 400 கேட்கிறார், 273 ஒரு பிரதமராக வருவதற்கு இட்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி 543 டிவைடட் பை 2 + 1. பட் எதற்காக மோடி அவர்களுக்கு 400? எதற்காக நீங்களும் இந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் நின்று அந்த 400ல ஒருவராக கோயம்புத்தூரும் இருக்க வேண்டும் என்று கேட்கிறீங்க? சார் அண்டர்ஸ்டாண்ட், இந்த நாடு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸை தாண்டி எத்தனையோ நாள் ஆச்சு சார். நிறைய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் தான் எப்படி சிந்திப்போம்னா, ஜாதி, மதம், ஏன் ஊரு, ஏன் சொந்த ஊரு, ஏன் சொந்த கிராமம், என்னோட வீதி, என் வீதி தெருமுனையில வீடு, வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இது ட்ரெடிஷனல் பரோக்கியல் வே ஆஃப் திங்கிங். இன்னைக்கு நம்முடைய நாடு பிசினஸ் அப்ரோச்ல திங்க் பண்ணிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் அப்ரோச்சை தாண்டி பிசினஸ் அப்ரோச்ல we have started thinking what is better for the country. இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும்? இந்த நாடு இன்னும் எவ்வளவு வேகமாக வளரும்? இந்த நாடு இன்னும் எவ்வளவு காலம் வேகமா வளரும்? இந்த நாடு இதே மாதிரி வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குமா, இல்ல இந்த நாடு வயசாக போகுமா கொஞ்ச நாள்? இன்னைக்கு அதற்கெல்லாம் ஒரே பதிலுங்க, இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 2022 2047 இந்த 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்பும் யாருக்கும் கிடைக்கவில்லை, இதற்கு பின்பும் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. காரணங்க, டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்கின்ற வார்த்தை இப்ப நம்ம பேசணும். The world's youngest median population is in India. உலகத்தினுடைய இளமையான மக்கள் தொகை இப்ப இந்தியாவில் இருக்கா. எத்தனை நாளைக்கு இருக்குங்க? 2045 வரைக்கும் இருக்கும். 2045ல 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைஞ்சு 18 வயசுக்குள்ள யாரு கேர் வேணும், 60 வயசுக்கு மேல யார சமுதாயம் பார்த்துக்கணும், அது அதிகமாக போகும். சோ இந்த நாடு என்ன செய்தாலும் கூட அடுத்த 25 ஆண்டுகள்ல இந்த நாடு செய்வதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அதுல மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார், நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்த 25 ஆண்டுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுல ஒற்றை கருத்தோடு இருக்கின்றோம். அதற்கு 2024 29 வேண்டும் என்று நினைக்கின்றோம். 400 எதுக்கு வேணுங்க? இன்னைக்கு நீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் சட்டத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களுக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னால ஒரு சொட்டு தண்ணினால பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் they will oppose. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். அதை யாருனால நிறைவேற்ற முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு கேபிட்டலுக்கு பணம் போடக்கூடிய அரசு, கேபிட்டல் இன்ஃப்ராக்கு பட்ஜெட்ல பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய அரசு 2024 பிப்ரவரி போட்ட பட்ஜெட்ல, இன்ட்ரியம் பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். 11 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு இந்த நாடு ஒதுக்கி இருக்கு. சரி சார், நீங்க பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஒதுக்குனாங்க காங்கிரஸ்? 2014 காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி ஒதுக்கினாங்க. ஒரு கேபிட்டலுக்கு ஒரு நாடு ஒதுக்கிய தொகை 1,17,000 கோடி ஒரு பக்கம், 11 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒதுக்கியிருக்கோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ஒதுக்குவீங்க? உறுதியாக 30 லட்சம் கோடி ஒதுக்கும். அதுல எந்த மாற்றம்? காரணம், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தொடர்ந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு it adds 1% to GDP. மறுபடியும் சொல்றேன் சார், நீங்களா பிசினஸ் பீப்புள். If you add 1 lakh crore today, 1 lakh crore next year, 1 lakh crore next year, 7 years you add 1 lakh crore, which is 7 lakh crore. It will add 1% to GDP's growth after 7 years. And GDP is always a lagging indicator. இன்னைக்கு நீங்க 3.8 trillion நாம பார்க்கிறோம் சார். நாம கான்ஃபிடென்ட்டா 5 trillion 2027 அடிப்போம் நாம சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, we have invested that much money into the country over the last 5 years. அவ்வளவு பணத்தை நம்ம உள்ள போட்டுருக்கோம். அதனால நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு பிசினஸ் மேனா நீங்க பாக்குறீங்க, எப்படி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பீங்க? நீங்க பார்க்கும் பொழுது you should always appreciate the fact, நாளைக்கு நடக்க போற growthக்கு இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுதான் டெஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்யறாங்க. அடுத்த இந்தியாவை உருவாக்க நம்முடைய அரசு முனைப்பு காட்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது என்னுடைய முதல் பகுதி 5 நிமிஷம் சார். 2வது பகுதி 5 நிமிஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வீடு சரியா இருக்கான்னு சொன்னா தான் நான் டைனிங் டேபிளை பத்தி பேச முடியும் சார். நீங்க டைனிங் டேபிளை பத்தி பேச சொல்றேன்.
அண்ணே இந்த டைனிங் டேபிள் 4 கால் வேணும், நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளுக்கு 4 சேர் வேணும், பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளோட பெயிண்ட் ரெட் கலர்ல இருக்கும், அதான் இந்த கோரிக்கை சார். இதெல்லாம் செய்ய முடியற கோரிக்கை. நான் அதுக்கப்புறம் கோரிக்கைக்கு வர்றேன் சார். இந்த கோரிக்கையில் ஒரு பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன் சார். எனக்கு தேவை நீங்க சொல்லியிருக்கீங்க. புதுசா நாம வந்து ஒரு 2 லட்சம் கோடி செலவுக்கு நீங்க எது கொடுக்கல சார். அதனால டைனிங் டேபிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குன்னு நான் பேசுறேன் சார். தமிழ்நாடு என்கின்ற வீடும் கோயம்புத்தூர் என்கின்ற வீடும் எப்படி இருக்கு? ஏன்னா நான் கோயம்புத்தூரை மட்டும் நான் எம்பியா ரெப்ரசென்ட் பண்ண வரல சார். பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழ்நாட்டை பத்தியும் பேசுறதுக்காகத்தான் நான் போறேன். இன்னைக்கு 2 விஷயத்தையும் கியா மோட்டார்ஸ் ஆந்திராவில் இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம் சார், நமக்கு வந்து ஆட்டோமொபைல் ஆன்சிலரி யூனிட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய மேனிஃபெஸ்டோ 1 மணிக்கு ரிலீஸ் பண்றதுல we are going to request the government of India, we will get it done, we will create India's first automobile corridor in Coimbatore. இந்தியாவுடைய முதல் ஆட்டோமொபைல் காரிடாருடைய ஃபர்ஸ்ட் நோடல் பாயிண்ட் கோயம்புத்தூருக்கு அந்த மேப்பை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சார். எந்தெந்த நோடல் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போறோம், the first nodal point will come here. பட் எதுக்காக நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறோம், எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? கியா மோட்டார்ஸ் வர்றாங்க. கியா மோட்டார்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கேட்குறாங்க, we want to come to the state to set up shop. இந்த நாட்டுல இந்த நகரத்துல நாங்க இடத்தை பார்த்துட்டோம், நாங்க வந்து ஒரு ஷாப் செட் பண்ணோம். விசித்திரமாக அடுத்த நாள் காலையில கியா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள எடுத்தாங்க. சோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கோயம்புத்தூருடைய பிரச்சனையை மட்டும் சில நேரத்துல பேசினா பிரயோஜனம் இல்லை சார். சென்னையில் இருக்கக்கூடிய சூழலை பத்தி பேசினா தான் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு நமக்கு சில புரியும் சார். கியா மோட்டார்ஸ் என்ன கேட்கிறான் சார், நாங்க குளோபல் கம்பெனி. அமெரிக்கால there is an act called Sarbanes-Oxley Act ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ரான் கொலாப்ஸுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னா, நீ உலகத்துல எங்க வேணாலும் கம்பெனி நடக்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வேணாலும் வச்சுக்க. ஆனா அமெரிக்கால இருந்து ₹1 ரெவென்யூ வருதுன்னா Sarbanes-Oxley Act நீ ஃபாலோ பண்ணு. Sarbanes-Oxley Act என்ன சொல்லுது சார், உலகத்துல நீ எங்க தொழில் பண்ணாலும், even if you are not headquartered in US, if you pay ₹1 as corruption bribe, the punishment will happen in US. Yes, Sarbanes-Oxley, one of the toughest act in the world. அப்படின்னா பிசினஸ் வந்து இன்டெகிரிட்டியில பண்ணுங்க. ஸோ கியா மோட்டார்ஸ் ஹேவ் டு சைன் அ டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். நாங்க டீல பேசுறதுக்கு முன்னாடி போத் த கவர்மெண்ட் அண்ட் த கியா ஹேஸ் டு சைன் அ டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். அந்த டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ல எவ்ரிதிங் வி டு வில் பி ஓவர் த போர்ட், nothing will be under the board. We refused to sign. Naidu called them at 2 a.m. in the morning. Next day they signed it. Kia Motors is there. அங்க கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமொபைல் ஆன்சிலரி போயாச்சு. சிடிஎஸ் like big global company ஆன் ரெக்கார்ட் நான் சொல்றேன், அமெரிக்கன் செனட்ல சிடிஎஸ்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்கு சார் சிடிஎஸ் எதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க? மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பிரைப் பண்ணாங்க. யாருக்கு பிரைப் பண்ணாங்க? அதுக்குள்ள ஆட்சி நான் பாலிடிக்ஸ் பேச வரல சார். இதுக்கு பணம் கொடுத்தாங்க. நீ கட்டின ஃபெசிலிட்டிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர்மிஷன் வேணும்னா ₹22 பணம் கொடுக்கும். எப்படி சார் சிடிஎஸ் கொடுப்பான்? புக் ஆஃப் ரெக்கார்ட், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வாங்கலாம் சேஞ்ச். கம்பெனியுடைய ரிஸ்க் ஆடிட்டர் ஃபிளாக் பண்றாங்க. இட்ஸ் an அமெரிக்கன் கம்பெனி. எவ்ரிபடி அதுக்கப்புறம் சிடிஎஸ் சொல்லிட்டான், தம்பி அடி விட்டு நான் அப்படியே ஹைதராபாத் போறேன், அப்படியே ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் கொண்டு வந்துடுறேன், ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை போட்டுக்கிறேன், அப்படியே பண்ணிக்கிறேன். The last 5 years the net inflow of FDI into Tamil Nadu. சார் நாம புரிஞ்சுக்கணும் சார், கோயம்புத்தூர் பிரச்சனை நம்ம பேசணும். The FDI money that comes into Tamil Nadu, either it's a brownfield or greenfield, whichever way the money comes, உங்க growth is dependent on the FDI money that comes. செக் பண்ணி பாருங்க சார் இந்தியா. Which countries are getting FDI inflow? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆடிட்டரை போய் பாரு, நைட்டு போய் அண்ணா நகர்ல இந்த தம்பியை பாரு, அடுத்த நாள் காலையில் இவரை போய் பாருன்னா யாரு சார் இங்க வந்து பணம் போடுவான்? எதுக்கு சார் இங்க வந்து பிசினஸ் பண்ணணும்? I go to Telangana, I do business faster. I go to Andhra, I do business faster. I go to Bangalore, I do business faster. சார் இன்னைக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய பிசினஸ் கிளைமேட்டை முன்னேற்றணும். Businessman is not some fellow you can squeeze and take money during elections. கோயம்புத்தூருடைய தொழிலதிபர்கள் எலெக்ஷன் அப்ப பணம் வசூல் பண்றதுக்காக எங்க கம்பெனி நடத்தல சார். We have to create an enabling environment for the Coimbatore businessman so that they grow. கோயம்புத்தூருடைய நெட் எம்ப்ளாய்மெண்ட் அடிஷன் என்ன சார்? ஒரு நியூ ஏஜ் கம்பெனி கோயம்புத்தூர் வந்துருக்கீங்களா கடைசி 20 வருஷத்துல? நியூ ஏஜ் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன், $1 billion வேல்யூவேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ், ஐடி எனேபிள்ட் சர்வீசஸ், பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நத்திங். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர்ட் உத்தரப்பிரதேஷ் 16,000, தமிழ்நாடு எவ்வளவு சார்? நம்பர் 3 in the country.
உத்தரப்பிரதேச விட அதிகமாக ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்றான் சார். பெர் கேபிட்டல் ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் ஹரியானா இஸ் மோர் தென் தமிழ்நாடு. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஜிசிசி எத்தனை கோயம்புத்தூர் 310 காலேஜ் 1,26,000 பேர் ஒரு வருடத்திற்கு மட்டும் கோயம்புத்தூர்ல இருந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. எல்லாம் எங்க போய் வேலை பார்க்கறாங்க சார்? பெங்களூர். எல்லாம் தேர்தல் கோரிக்கையில் என்ன கேட்கறீங்க? கோயம்புத்தூருக்கு பெங்களூருக்கு 3 ட்ரெயின் விட்டுருங்க, நாங்க சந்தோஷப்படுவோம். எதுக்கு சார் ட்ரெயின் விடணும்? இல்ல, இங்கிருந்து எல்லாம் பெங்களூர் போய் வேலை பார்க்கறாங்க சார். நாங்க சொல்றது இங்க 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்க உருவாக்குறோம். We will bring the world's best GCC to கோயம்புத்தூர். ஃபார்ச்சூன் 500 இருக்கிற கம்பெனியோட ஆபீஸ் இங்க திறக்க வைக்கிறோம். எதுக்கு 1,26,000 ஒரு வருஷம் கோயம்புத்தூர் உற்பத்தி பண்ணி 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 எதுக்கு வெளி மாநிலங்கள் வேலைக்கு அனுப்பணும் சார்? கோயம்புத்தூர் பசங்கன்னா அப்படி ஆயிட்டாங்களா? புரிஞ்சுக்கணும், சூழலை புரிஞ்சுக்கணும். சூழலை பிக்ஸ் பண்ணாம இதை பிக்ஸ் பண்றது அடுப்பு கறி எடுத்து வெளியே எடுத்துட்டா அடுப்பு புரிஞ்சு போறோம்னு நினைக்கிறேன். If you take one firewood out of the oven, if you think that the whole oven is going to stop, it will not stop. The environment that is conducive for business in Tamil Nadu is so downright corrupt. It is a nepotistic model. இது ரஷ்யா ஸ்டாலின்ல என்ன மாடலை உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி மலையில் இருக்கக்கூடிய பேனுக்கும் மனிதனுக்கும் ஒரு எப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அது தமிழ்நாட்டில் இருக்கு. அதை மாற்றி காட்டுகின்றேன் என்று இதை மாற்ற எப்படி ரீஃபிக்ஸ். ஆமா சார், கேட்டிருக்கீங்க IAM வேணும். எங்க தேர்தல் அறிக்கையை 1 மணிக்கு ரிலீஸ் பண்றோம். We will convince the Honorable Prime Minister Narendra Modi ji, IAM should come to Coimbatore. We will bring IAM to Coimbatore. It is only logic, sir. ஏதோ வந்து கைத்தட்டலுக்கோ ஒரு ஜிங்கோயிசம்லயே பேசுறேன். It's logic. 1,26,000 undergraduate graduate ஆகும்போது when you compare IAMs across India, Udaipur, Trichy, to compare all the IAMs, the number 1 should be Coimbatore in that list. Number 1 of course should be Coimbatore. இவ்வளவு அண்டர் கிராஜுவேஷன் இருக்கிறாங்க. there is not quality finishing. Not only that, sir, இன்னும் ஒருபடி மேல போறோம். We are going to bring India's first National Institute of Aging to Coimbatore. 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அது எய்ம் சார். Anybody about 60 years, we will give you the best geriatric treatment capital of the world of Coimbatore மாட்டோம். People older. இந்தியாவிலேயே அதிகமான வயதானவர்கள் தங்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கிறது கோயம்புத்தூர். ஆர்கனைஸ்டு பில்டிங்ஸ். World's best geriatric center will open. பண்ணணும் சார். இது not only a business conducive environment, you have to think for the future. தெரிஞ்சுக்கோ. அதனால பிசினஸ் என்விரான்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றோம் சார். சூழலை மாத்தி காட்டுறோம். We will make sure industries can come into Tamil Nadu. என்னால் எனக்கு சத்தியமா மாதிரி சொல்ல முடியாது சார், நான் போய் சொல்ல விரும்பல. I am not in power to sit here and say industry secretary is under my control. The single window clearance is under our control. நீ நேரா போய் சிங்கிள் விண்டோ பாருங்க, 24 மணி நேரத்தில் கிளியரன்ஸ் கொடுக்குறோம், அப்படியே வாங்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல பிசினஸ் பண்ணுங்க. அது என்னால சொல்ல முடியாது சார். சொல்றதுக்கு அருகதை எனக்கு இல்லை. நான் சண்டை போறேன்னு ரொம்ப நான் சொல்றேன் சார். I can fight. அது நடக்கணும், அந்த சூழல் மாறணும். இதனுடைய 2வது 5 minutes. We have to refix the business environment in which we operate. Now let us come to Coimbatore. Now Coimbatore, we will just X-ray the city, X-ray பண்ணுவோம் சார். இந்த சிட்டி ஒரு X-ray பண்ணி பார்ப்போம். முழு கோயம்புத்தூர் இப்ப நம்ம நகரத்தை மட்டும் எடுத்து we will put an X-ray machine on Coimbatore and see where is Coimbatore now. Foundries இருக்காங்க கோயம்புத்தூர்ல. 65% of foundry employees are North Indian. Foundry is the mother of all industry. பவுண்டரிக்கு வந்து சளி பிடிச்சா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் காய்ச்சல் வரும் சார். கொடிசியா காய்ச்சல் வந்துடும், சைமா எல்லாத்துக்கும் ஒரு லைட்டா காய்ச்சல் வந்துடும். பிகாஸ் ஃபவுண்டரி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரி. நான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன் சார், எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. 5 years from now, the North Indian labor population in Coimbatore will drop down by 80%. I give it in writing to you today. Yogi ji is just warming up. Yogi ji இப்பதான் வார்ம் ஆயிட்டு இருக்காரு. Uttar Pradesh has just equal Tamil Nadu. Now $45 million, UP is $460 million. $1 trillion எக்கானமி உருவாக்க முடியும்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்பீட் அண்ட் ஸ்கேல், இட் இஸ் UP more than தமிழ்நாடு. யோகி ஒன்றும் பண்ண வேண்டாம் சார். செமிகண்டக்டர் உள்ள கொண்டு வரணும், பெரிய லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்தா இங்க லேபர் ஏறப்பான் சார். பவுண்டரியில வந்து அது 1200 டிகிரிக்கு அதை ஹீட் பண்ணி அந்த லேடலுக்குள்ள வச்சு கைக்கெல்லாம் கிளவுட் போட்டு அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தேர் இஸ் 44 டிகிரி, அதை கொண்டு போய் அந்த பேக்கெட் கிரீன் சாயிலுக்குள்ள ஊத்தி சார் அதை திருப்பி அதை ஃபவுண்டரி பண்ணி எதுக்கு சார் இருப்பான்? கம்ஃபர்டபுளா யூபி போயிடுவான் சார். கம்ஃபர்டபிளி மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா வில் கோ டு யூபி. அங்க எல்லாமே இருக்கு. தமிழ்நாடுனுடைய எம்ப்ளாய்மெண்ட் போர்டு என்ன சொல்லுது சார்? மைக்ரண்ட் லேபரர்ஸ்
25 லட்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்கதா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒத்துக்குது. பட் we know it should be 50-60 lakhs. அதை எப்படி நம்ம பண்ண போறோம் சார் இன்னைக்கு? How are we going to solve that problem? இன்னைக்கு நீங்க கொடுத்தது அது இல்லை சார். It is not there today. It is going to happen 5 years. அப்ப நம்மளுக்கு போய் அந்த லேடில் 34 டிகிரி 38 டிகிரி நிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? Taskmark has demolished one generation by which hard workனா என்னன்னே சொல்லிக்கலாம். அது சரி பண்ணணும் சார். We have to bring India's first Institute of Excellence in Eminence and Foundry to Coimbatore. கொண்டு வரணும். ரொபாட்டிக்ஸ் கொண்டு வரணும் சார். We have to bring robotics in the next 5 years. ஃபவுண்டரியில் அவங்க போனா கூட ரொபாட்டிக்ஸ் would take over. திரும்ப ஹை அண்ட் கிரிட்டிக்கல் ஃபவுண்டரிக்குள்ள போகணும். அதை பத்தி யோசிட்டு இருக்கோம் சார். அதனாலதான் முதல் நாளே நான் கோயம்புத்தூர்ல சொன்னேன், என்னுடைய போட்டி வேட்பாளரோட கிடையாது சார். இந்த வேட்பாளர் இப்படி, இந்த வேட்பாளர் இப்படி, இந்தூர்காரர், நான் வெளியூர்காரர், நான் உள்ளூர்காரர். ஐ எம் ஹியர் ஃபார் சேஞ்ச். மாற்றத்துக்காக வந்தாங்க. நெக்ஸ்ட் 5 years வேர் கோயம்புத்தூர் ஹஸ் டு கோ, அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். த்ரூஅவுட் மை கேம்பெயினிங் நான் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இந்த வேட்பாளர் இப்படி நான் சொல்லவே மாட்டேன், தேவையில்லை. இட் இஸ் ஃபார் தி கோயம்புத்தூர் பீப்புள் டு டிசைட். நாம 2 பேரும் நம்முடைய விஷன்ல அலைன்மெண்ட் ஆயிருக்கிறோமா, நம்ம விஷன் ஒன்னா இருக்கா, இஸ் போத் ஆஃப் விஷன் கண்டியூசிவ். ஐ எம் ஆல்ரெடி திங்கிங் 5 years 10 years கழிச்சு கோயம்புத்தூருக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எஸ் சார், சிறுவாணி சொன்னீங்க, அக்ரிமெண்ட் வித் கேரளா, 50 அடி தண்ணி, 18 அடி தண்ணி இருக்கு, டீசிலிட்டிங் ஆயிட்டே இருக்கு. வி ஆர் இன் ஏப்ரல் ஆரம்ப காலத்துல இருக்கோம், இன்னும் மேவே வரல. இப்பவே 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி, அதுவும் போர் தண்ணி. வேர் இஸ் நொய்யல் சார்? வேர் இஸ் நொய்யல்? நொய்யல் அந்த காலத்துல எப்படி சார்? அந்த காலத்துல எப்படி சார் நம்ம அரசர்கள்லாம் கோயில் கட்டாங்க? பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் நொய்யலுக்கு இந்த கரையும் இந்த கரையும் தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பார்த்து பார்த்து அமைச்சாங்க. ஒரு மணி வரைக்கும் அது பாட்டு போகும் சார். 2 பக்கம் பாருங்க, நொய்யலுக்கு 2 பக்கம் தான் கொங்கு பகுதியினுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும். இன்னைக்கு நொய்யல் எங்க சார்? குப்பை மேடு. இட்ஸ் அ டம்ப் யார்ட். இட்ஸ் அ டம்ப் யார்ட். வேர் இஸ் கௌஷிகா ரிவர்? கிளை நதி கௌஷிகால தண்ணி வந்து 15 வருஷம் ஆகும். தென் வாட் டெவலப்மெண்ட் ஆர் வி டாக்கிங்? என்ன டெவலப்மெண்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம்? யாரை ஏமாத்திட்டு இருக்கோம் சார்? யாரை ஏமாத்திட்டு இருக்கோம்? நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். You cannot even bring water. You cannot even clean a river. அங்க மோடிஜி சபர்மதி ரிவரை தெளிவா சுத்தம் பண்ணி மேல ஃபுல்லா சோலார் பேனல போட்டு சைனீஸ் பிரீமியரை கொண்டு வந்து சபர்மதி ரிவர்ல சேர போட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. The vision and scale in which they are thinking. அதனால என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் சார், we have to do lot of hard work சார். வந்துட்டு ஒரு எம்பியா இருந்துகிட்டு அப்படியே பார்லிமெண்ட் போயிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு 12 ஏர் இந்தியா டிக்கெட் வாங்கிட்டு பார்லிமெண்ட் கேன்டீன்ல ஒரு சப்சிடைஸ் ஃபுட் 22 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப உள்ளூர்ல வந்து மரியாதையா கலெக்டர் ஆஃபீஸ்ல மாசத்துக்கு ஒருக்கா அந்த பிரகதி மீட்டிங்னு போட்டுட்டு கலெக்டரை மிரட்டிட்டு அதுக்காக நான் வரல சார். கண்டிப்பா எனக்கு அந்த மோட்டிவேஷன் அந்த விஷயம் இல்லை. ஐ எம் ஹியர் டு ரீபில்ட் தி சிட்டி ஃப்ரம் ஸ்கிராச். உங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த நகரத்தை அடிப்படையிலிருந்து கட்டமைப்பதற்காக உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அடிப்படையிலிருந்து மாற்றி கட்டமைக்க. பார்க் எங்க சார்? எங்க கூட நீங்க வாங்க சார். ஐ வில் டேக் யூ டு செர்பியா. செர்பியாவுடைய மோசமான ஒரு ஊர் கூட்டிப்பாரு, 4 பார்க் ஊருக்குள்ள இருக்கு. ஒரு புவரஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரி, 4 பார்க் வச்சிருக்கோம். வயசானவங்க அப்படியே 60 வயசுக்கு மேல ஜாலியா அந்த பார்க்ல அப்படியே நடத்திட்டு வருவோம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஃப்ரெஷ் ஏர் வேணும், அந்த குழந்தை கிரீன் பார்க்கணும், கண் அப்பதான் உங்களுக்கு லென்ஸ் வந்து இட் கெட்ஸ் த பவர் கரெக்ஷன். யூ ஹேவ் டு சீ லாட் ஆஃப் கிரீன். அந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அப்படியே பார்க்ல போவோம். கோயம்புத்தூர் எங்க சார் நடப்பீங்க? யூ ஹேவ் டு ஹேவ் கிரீனரி. You got to build parks. ஸ்மார்ட் சிட்டியினுடைய கான்செப்ட் அதுக்கு தான் சார் 1145 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் கொடுக்கப்பட்டிருக்குது. கான்கிரீட் ஜங்கிளா மாத்திரக்கு இல்லை சார். It is to create the next generation of livable city. ஒரு அர்பன் ஹேபிட்டேட்டை ஒரு புது விதமா யோசனை பண்ணி கொண்டு வர இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டில விருது வாங்குறாங்க சார். எவ்ரி இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிவ்ஸ் ஸ்மார்ட் சிட்டி அவார்ட்ஸ். ஃப்ரீயா இருக்கிற கூகுள் பண்ணி பாருங்க. பரோடா என்ன பண்ணிருக்கு ஸ்மார்ட் சிட்டில பாருங்க. ஒரு நகரமும் நான் பாலத்தை கட்டின ஸ்மார்ட் சிட்டி ரோடு போட்டு அதுக்காக ஸ்மார்ட் சிட்டி ஃபண்ட் இல்லை சார். Just see the innovative ways in which each city has built a city, rebuilt a city. குப்பையில் 2022 இந்த நகரம் எங்க சார் இருந்துச்சு? 42வது இடம். ஸ்வச் பாரத் 2023 எங்க சார் இருக்கும்? 182வது இடம். யாராவது டைம் இருந்து அந்த ஸ்வச் பாரத் ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தீங்களான்னு தெரியல சார். என்னடா நம்ம ஊர் 42ல இருந்து 182 போயிடுச்சு. அப்ப மோடிஜி கோயம்புத்தூர் போக மாட்டேன். மோடி ஸ்வச் பாரத் காரனுக்கு ஃபோன் பண்ணி இங்க அப்படிதான் அரசியல் பேசுவாங்க. ஸ்வச் பாரத் ஃபோன் பண்ணி கோயம்புத்தூரோட மாறமரியாதை இருப்பா, அந்த 42 மாதிரி 8 போட்டு 182 போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை சார். ஸ்வச் பாரத் ரிப்போர்ட் இட் இஸ் அ ப்ராப்பர் டாக்குமெண்டட் ரிப்போர்ட் ஆஃப் எவ்ரி திங். நம்ம டேட்டாவை நம்ம பார்க்கலாம். 12% ஆஃப் கோயம்புத்தூர் வேஸ்ட் இஸ் ப்ராப்பர்லி கெட்டிங் டிஸ்போஸ்ட். நம்ம நகர்ல உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில 12% மட்டும்தான் இந்த நகர்ல டிஸ்போஸ் ஆகுது. 88% இஸ் கெட்டிங் அக்குமுலேட்டட். அதனாலதான் கீழே போகும். நீர்நிலைகளுக்குள்ள
வீட்டுக்கு போட்டு வீட்டுக்கு அதுக்கு பைப் கனெக்ஷன் இல்லை, நதிகளை மாசுபடுத்தியாச்சு, குப்பைகள் அங்கங்க தேங்க ஆரம்பிக்குது. சென்னையில் எப்படி பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ், டெல்லிக்கு எப்படி வெளியே பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ் பார்ப்போமோ அதை இப்ப கோயம்புத்தூர் இன்னும் 5 ஆண்டுகளை பார்க்கணும். ஆனால் நண்பர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, நாம் இந்த முறை இந்த அரசியலை அணுகுவது ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் அப்ரோச்சா நாங்கள் அணுகலைங்க. we are looking at rebuilding the city from scratch. ஏன்னா இந்த நகரம் மட்டும்தான் இந்தியாவில் பெருமையா சொல்ல முடியும், இது மனிதர்களால் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட நகரம். அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் வெரி லிட்டில். இந்த நகரம் வந்து பெருமையா சொல்லலாம். வெரி லிட்டில், வெரி லிட்டில், வெரி வெரி லிட்டில். the quality of money that is invested for the tax that is collected. இந்த நகரத்தினுடைய நெட் டாக்ஸ் கலெக்ஷனுக்கும் நெட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, இட் should be 1:1000 ரேஷியோ. நான் உங்க முன்னாடி வைக்கிற அப்பீல், ஐ பிரிங் ஹானஸ்டி டு திஸ் டேபிள். வாட் ஐ பிரிங் ஹானஸ்டி டு திஸ் டேபிள். ஐ பிரிங் மை பர்சனல் இன்டெகிரிட்டி டு திஸ் டேபிள். ஐ பிரிங் மை விஷன் டு திஸ் டேபிள். எல்லாவற்றையும் தாண்டி அந்த சகோதர சகோதரிகளே, ஐ பிரிங் நரேந்திர மோடி டு திஸ் டேபிள். இந்த 4 என்னால் உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக காட்ட முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மிக முக்கிய கோரிக்கைகள் ஒன்னா வரேன் சார். Coimbatore International Airport, I have written 3 letters to Jyotiradiத்ய Scindia as BJP state president. I told him, sir, இந்த 87 ஏக்கர் வராட்டி பரவாயில்ல, அது விட்டுருங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு நீங்க 4 லெட்டர் எழுதிட்டீங்க. நாம இன்னைக்கு இந்த 87 ஏக்கர் கையகப்படுத்தாம we will redo the whole plan and start an airport. திரும்ப எக்ஸ்பான்ஷன் போகும். Now the government of India is also very clear. லேண்ட் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, கொடுக்காட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் we will find a way to build this airport. இந்த நகரத்தினுடைய விமான நிலையம் உருவாக்கும். சார் பிரச்சனை எங்களுக்கு இல்லை, நிறைய பிசினஸ் பண்ணி நீங்க கேட்பீங்க, ஆனால் கோட் ஷேர் கொடுக்கணும், நாங்கள் லக்கேஜ் இங்கே போட்டால் சான் பிரான்சிஸ்கோல, ஃப்ராங்க்ஃபர்ட்ல, மியூனிக்ல நம்ம எடுக்கணும், ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? ப்ராப்ளம் இஸ் நாட் அவர்ஸ், இட்ஸ் a UPA ப்ராப்ளம். அதை இப்போ சரி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓப்பன் ஸ்கை பாலிசியில் என்ன பண்ணாங்க, இங்கிருந்து மிடில் ஈஸ்ட் போனோம்னா என்ன சார் பண்ணோம்? இங்கிருந்து மிடில் ஈஸ்ட் போறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டோம், டு ஃபேவர் சர்டன் பிரைவேட் ஏர்லைன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. இங்கிருந்து 100 சீட்டு அப்வர்ட்ஸ் எமிரேட்ஸுக்கு போறோம்னா எமிரேட்ஸ் will give back 100 seats. இதான் ஒப்பந்தம். இந்தியா வந்து நம்முடைய பெஸ்ட் ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எமிரேட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னி நாம என்ன சொல்றோம்னா சார், எமிரேட்ஸ் டு இந்தியா ரூட்ல இட் இஸ் எமிரேட்ஸ் கேரியருக்கு ப்ராஃபிட்டபிள், இந்தியன் கேரியருக்கு அன்ப்ராஃபிட்டபிள். இந்தியால இருந்து போறவங்க எல்லாம் இண்டிகோ மாதிரி லோ எக்கானமி ஃபிளைட்ல மட்டும்தான் லாபம் வருதோ தவிர, யூ புட் அ பிசினஸ் ஃப்ரம் இந்தியா டு எமிரேட்ஸ், இட் இஸ் நாட், பிகாஸ் எமிரேட்ஸ் இஸ் கிவிங் யூ சீப்பர். ஹி ஹஸ் காட் ஆயில் மணி டு சப்சிடைஸ், அண்ட் ஆயில் கிணறு இருக்கு, அந்த பணத்தை கொடுத்து சென்னையில் அப்படியே லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடுறேன் சார். திஸ் இஸ் சம்திங் வி ஆர் ஃபைட்டிங். இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் உடைச்சி எங்களுக்கு கோட்ஸ் மிடில் ஈஸ்ட் மூலமா தான் சார் கொடுக்க முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃப்ளை டு யூரோப், ஆல் ஆஃப் அஸ் ஃப்ளை டு US. த மிடில் ஈஸ்ட் த ஹப் ஃபார் அஸ். அதனால மிடில் ஈஸ்ட்டுக்கு கோயம்புத்தூர் மிடில் ஈஸ்ட் உடைத்து வைடு பாடி ஏர்கிராஃப்டை கொண்டு வரும். A simple normal commercial normal jet doesn't suffice sir. 226 seating capacity அதில் போட்டுக்கலாம் நீங்க ஏறணும். People would afford to have a business class. People would like to have a first class. People would like to have இந்த லக்கேஜ் இங்க போட்டு அமெரிக்கால எடுக்கும். ஸோ இது வந்து இஷ்யூ இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் தன் தட். இது பிரச்சனை நாங்கள் உருவாக்கல சார், உருவாக்கப்பட்ட பிரச்சனைக்கு இப்போ தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2 bilateral treaty has to happen between India and UAE. It might happen in the future also, which I will push as a candidate today and as a BJP காரியகர்த்தா. ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் ரொம்ப தெளிவா இருக்கும் சார். We are going to do it. NH81 Coimbatore to Karur Expressway Greenfield Airport. I met Nitin Gadkari ji officially December 24, 2023. I gave a letter to Nitin Gadkari ji because NAL association a letter கொடுத்தீங்க சார். Based on your letter, we have written a letter stating that it has to happen. குறிப்பா வந்து இந்த பசுமை சாலையை கொண்டு வந்தே ஆக வேண்டும். Nitin Gadkari ji also said it will happen. It's a matter of time. Of course, you need thousands of crore. It will happen. But தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கனால சார் உண்மையை சொல்லணும்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே எங்களால் முடிக்க முடியும். பெங்களூர்ல இருந்து கர்நாடகா பார்டர் முடிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள நிதின் கட்கரியா அபிஷியலா சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்கு. ஜல்லி கொடுக்க மாட்டீங்க, இது கொடுக்க மாட்டீங்க, ஜல்லிக்கு லைசன்ஸ் கொடுக்கறனா 6 மாசம் கொடுக்குறீங்க, கிரேவல் சாண்ட் இல்லை, எம் சாண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வே ரோட பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு சேம் திங் ஃப்ரம் கரூர் டு கோயம்புத்தூர். இமேஜின் பண்ணிக்கங்க, 6 லேன் கிரீன்ஃபீல்ட், எவ்வளவு இன்ஃப்ரா போடணும், அதுக்கு இந்த ஸ்டேட் ரெடியா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விடுவாங்களா, பிரஷர்காரங்கெல்லாம் ஜல்லி சப்ளை பண்ண விடுவாங்களா, நீங்க யோசிச்சுங்க சார். பட் we are ready because business climate is making sure the Chennai to Bangalore expressway is suffering today. The government of India தலையிலா நின்று அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற நிக்கிறோம் சார். வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், சதர்ன் அண்ட் நார்தர்ன் பைபாஸ் ரிங் ரோட், இட்ஸ் ஆ ப்ராமிஸ். அது பண்ணி ஆகணும் சார். சிட்டி இஸ் கெட்டிங் வெரி வெரி கன்ஜஸ்டட்.
நாங்களும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு மத்தியானம் ரிலீஸ் பண்ணும்போது அது வச்சிருக்கோம். மெட்ரோ ட்ரெயின் ஃபார் கோயம்புத்தூர் இஸ் த நீட் ஆஃப் அவர் டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இட் ஹாஸ் டு கம். மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அதை நிச்சயமாக கொண்டு வருகின்றோம். கோவை மாநகரில் மெட்ரோ இல்லைன்னா மெட்ரோ எங்க இருக்கணுங்க? சர்க்குலர் ட்ரெயின் ஃபார் கோயம்புத்தூர், போத்தனூர், கோயம்புத்தூர் ஜங்ஷன், இருகூர், பீலமேடு, சிங்கநல்லூர், ஒண்டிப்புந்தூர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போத்தனூர் அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீம்ல தரம் உயர்த்திக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் இஸ் கன்ஜஸ்டட். அஃபிஷியலா ரயில்வே என்ன சொல்றாங்கன்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ஒரு புது ட்ரெயினை ஆர்ஜினேட் பண்ண முடியாது. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் ஸ்லாட்ஸ். அதான் பிரச்சனை. அதுக்கு வந்து பேரலா பீலமேடு, சிங்கநல்லூர் தரம் உயர்த்தி ஆகணும். யூ ஹேவ் டு அப்கிரேட் த ஸ்டேஷன்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எ ஸ்லாட் ஃபார் அ நியூ வந்தே பாரத். ஒரு வந்தே பாரத் புது ஸ்லாட் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இடம் இல்லை சார். ஸோ பீலமேடு அப்டேட் பண்ணணும், சிங்கநல்லூர் அப்டேட் பண்ணணும், போதனூருக்கு அம்ரித் பாரத் இப்போ அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. தென் த சர்க்குலர் ட்ரெயின் சர்வீஸ் ஹவ் டு ஸ்டார்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் பெஞ்ச் ஃபார் கோயம்புத்தூர், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல்சோ அவர் ஸ்டேட்டட் டிமாண்ட். We will wait and see சார். 2-3 விஷயங்கள் இது இருக்கு. ஸ்டேட் ஹாஸ் டு கெட் த செகண்ட் ஹைகோர்ட். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூபிக்கு அது இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷனுக்கும் ஜாகிரபிக்கல் பரப்புக்கும். பட் கண்டிப்பாக எங்களுடைய சிந்தனை இதில் இருக்கு, எங்களுடைய ஆதரவு இதுக்கு இருக்கு. பட் வில் ஃபைட் சார். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஃபார் லேண்ட் அக்விசிஷன், இட்ஸ் அ ட்ரிக்கி டாபிக் சார். இன்னைக்கு நாம வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் we are giving the highest compensation for land acquisition, highest compensation, more than 3 times. But there is a problem in land acquisition also. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் சார். நம்ம இருக்கோம். யாருக்குமே எதுவுமே 14 வருஷம் அங்கே கோயம்புத்தூர்ல எஸ்ஐஹெச்எஸ் காலேஜ் ஒரு பாலம் கட்டுறாங்க, அந்த மாதிரி ஆகக்கூடாது. தெளிவாக இருக்கும் சார். We will find a way to get it done. ப்ரொபோஸ் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் உங்களுக்கு சாதகம் பாதகம் தெரியும் சார். Still, I think people are getting educated, people are becoming aware. கங்கா கிளீனர் தமிழ்நாட்டில் வரணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மோசமான மாசுபட்ட ஆறுகள்ல தமிழ்நாட்டில இருந்து 6 இருக்கு சார். We have 6, including நொய்யல், including தாமிரபரணி. 10 மோசமான மாசுபட்ட இந்தியன் ஆறுகள்ல தமிழ்நாட்டில இருந்து 6 இருக்கு. ஸோ நொய்யல் has got 970 crore, 920 கோடி ரூபாய் நொய்யல் கிளீனப் வந்திருக்கு சார், which is a first step. We have to clean up நொய்யல் and make it a model. நொய்யலை ஃபர்ஸ்ட் மாடலா காட்டிட்டு தாமிரபரணியில் கை வைக்கணும் சார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இந்த ரேஷியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நேரடியாக படுத்துக்கலாம் சார் 24 ஹவர்ஸ்ல. அதனால கிளீனிங் அப் ஆஃப் நொய்யல் இஸ் priority number 1 which we will do it சார். ஐஏஎம் பத்தி பேசணும் சார். We will bring, it is our endeavor to bring IIM to Coimbatore because Coimbatore deserves an IIM, a post graduation institution without a doubt. கோயம்புத்தூருடைய பிரிண்டிங் பிரஸ் 151 ஏக்கர் லேண்ட்ல we will take it up to government of India to build India's largest semiconductor manufacturing unit இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். பாராளுமன்றத்தில் இருக்கும், எல்லா இடத்துலையும் கூட பேசுறோம் சார். லேண்ட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவ் என்டிசி மில்ஸ் இருக்கு. இட்ஸ் அ லாங் பெண்டிங் காம்ப்ளிகேட்டட் டிமாண்ட் சார். இது சும்மா இருக்கு. ஒரு அர்பன் ஏரியால சென்டர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சும்மா இருக்கக்கூடாது. இது பேரலாம் 2 விஷயத்தை கையில் எடுக்கிறோம் சார். குறிப்பா வந்து இட்ஸ் அன் அசெட். ஹவு டு யூட்டிலைஸ் தட் அசெட். அதுல வரக்கூடிய வருமானத்தை ரிட்டையரான பென்ஷனர்ஸ் இன்னைக்கு ஹைக் கேட்கறாங்க. அதனால இதை வந்து ஒரு பெட்டர் யூஸுக்கு போட்டுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை பென்ஷனர்ஸ்னுடைய ஹைக்கு கொடுக்கலாமா? தட் இஸ் ஒன் ஒர்க்கபிள் சொல்யூஷன். 2 பக்கம் பிரச்சனை இல்லாம இட்ஸ் வின்-வின் ஃபார் இண்டஸ்ட்ரி, வின்-வின் ஃபார் பென்ஷனர்ஸ். இதை நம்ம இந்த நோக்கத்தில் எடுத்துட்டு போகலாம் சார். திஸ் இஸ் ஆல்சோ டூவபிள். பண்ண முடியாதுன்னு எது இல்லைங்க சார். அதுக்கப்புறம் 2-3 நீங்க சொல்லியிருக்கீங்க. கிரீன்ஃபீல்ட் ரோட் கோயம்புத்தூர், பெங்களூர். யூ ஹவ் given establishment of regional bench of Supreme Court at Chennai. The hurdles of MSME in procuring government orders for solar pumps. இது ஓவராலே வந்து சார் MSME கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டாவை வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ண எனக்கு யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. A certain percentage of government of India's large orders MSMEக்கு வரணும், வராம இருக்கு. ஸோ இது அனைத்தும் கூட, இந்த கோரிக்கைகள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்புடையவை தான். இதில் எதுவுமே வந்து we are not differing at the policy level or at the ideological level. ஒரு பாலிசி லெவல்லையும் ஐடியாலஜிக்கல் லெவல்லையும் எங்களுக்கு எந்த டிஃபரன்ஸ் இந்த கோரிக்கைகள் இல்லை சார். Some needs immediate approval, some needs a little bit of ecosystem building, some needs an aggressive push. பட் 5 ஆண்டுகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை சார். கடைசியாக இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னா சார், த விஷன் ஃபார் கோயம்புத்தூர். தயவு செஞ்சு என்னைய இந்த வடக்கு தெற்கு அரசியல் அடைச்சிடாதீங்க சார். என்னை இந்த திராவிட அரசியல், நான் திராவிட அரசியலுக்குள்ளே அடைச்சு விட்றாதீங்க. இந்த சண்டை கூட நீ வச்சிடாதீங்க. So see me as a leader who has proven something in life and who is standing in front of you. அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். You can solve problem அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும் சார். ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஐ டோன்ட் சி ஐடியாலஜி. ஐடியாலஜி வந்து ப்ராப்ளம் ஐடியாலஜி பார்க்குற ஆள் இல்லை சார். அதனால நீங்க என்னை ஒரு பொலிட்டீஷியனா பார்க்கறத விட my only request to all the eminent members present in this August gathering is to see me as a leader who can solve problem. என்னை ஒரு தலைவனா பாருங்க,
இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியக்கூடிய தலைவராக இன்னைக்கு 2 விஷயங்கள் உங்க முன்னாடி நான் வந்து ஓப்பனா வச்சிருக்கேன் சார். குறிப்பாக நம்முடைய பஞ்சு சம்பந்தப்பட்ட தொழில், அதுல நம்முடைய பவர்லூம் ஹேண்ட்லூம் பிரச்சனை நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது ஜூன் 4, 2024 இருந்து ஜூன் 4, 2025 இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சு கொடுக்குறோம் சார். எப்படி முடிக்கிறோம்? we are going to bring couple of schemes. 2017 இருந்து 20 வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் நம்ம நடத்தணும் சார். அது தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்தவரை வேகமா எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகல சார். இந்த பவர் டெக் ஸ்கீம், ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா 50% பவர்லூம்காரங்களுக்கு சப்சிடி கொடுத்து சோலார் பேனல், நூல் வங்கி, ஒரு 7 விஷயங்கள் பவர் டெக் ஸ்கீம்ல நம்ம 2017 இருந்து 20 வரை கொடுத்தோம். ஒரு ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம். Now we will request the government of India to bring a scheme 2.0 for Coimbatore 2024 to 2026. பவர்லூம்ல யார் இருக்காங்க, ஹேண்ட்லூம் சம்பந்தப்பட்ட தொழில் யார் இருக்காங்க, இன்க்ரீஸ் த சப்சிடி டு 75%. 75% மானியத்தை உயர்த்தி கரண்ட் பில் இருந்து முதல்ல காப்பாற்றணும். சோமனூர்ல we are proposing to build one ஜவுளி பூங்கா. This ஜவுளி பூங்கா is exclusively for பவர்லூம் அண்ட் ஹேண்ட்லூம். குறிப்பா பிரிண்டிங்ல இருந்து எல்லாமே உள்ள போயிடணும். இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சோமனூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஜவுளி பூங்காவை கொண்டு வரணும் சார். 3வது நூல் வங்கிகள், ஒரு நூல் ரேட்டை நம்ம சரி பண்றதுக்கு நூல் வங்கிகளை சரியான முறையில் அமைத்து அந்த நூலுடைய ஃபிளக்சுவேஷன், அது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரிஃபார்ம் வேணுமா, இல்ல காட்டன் பாலிசி 2.0, வாஜ்பாய் காட்டன் பாலிசி 1.0 கொண்டு வந்தாங்க, நம்ம 3rd டேர்ம்ல காட்டன் பாலிசி 2.0 கொண்டு வரணுமா, அதையும் பேசி சரி செஞ்சு கொடுக்குறோம் சார். திஸ் இஸ் ஒன் பார்ட். த லாஸ்ட் பார்ட், we are promising you கோயம்புத்தூர் ஜூன் 4, 2024 இருந்து 100 நாள் முடியறக்குள்ள நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் திறக்கப்படும். We will open an exclusive central government of India's agency to monitor drugs and drugs related எதாக இருந்தாலும் கூட கோயம்புத்தூருக்கு தேவை. அதிகமான யங் பாப்புலேஷனும் அதிகமான காலேஜஸ் இருக்கக்கூடிய பகுதி எது நடக்கலாம். கோயம்புத்தூர் will also get an NDA police station. கோயம்புத்தூர் வெரி கிளியர். இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சென்னை NDA போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2.5 வருஷம் டிலே பண்ணாங்க. 2.5 years the delay. ஏன்னா சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த பவர்ஸ் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ப்ரொபோஸ். 2.5 வருஷம் டிலே பண்ணாங்க சென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெரர் கேசஸ் எல்லாம் கொச்சின்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம், எஃப்ஐஆர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவோம், கோர்ட் அங்கே இருக்கும், அக்யூஸ்ட் இங்கே இருப்பான். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு NDA போலீஸ் ஸ்டேஷன் தேவை. இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கப் போகின்றோம். அதில் 2 கருத்துக்கள். திஸ் சிட்டி ஹாஸ் டு பி சேஃப். சேஃப்டி இஸ் நம்பர் 1 ப்ரையாரிட்டி சார். அதில் நோ காம்ப்ரமைஸ். சேஃப்டி ஃபார் உமனா இருக்கலாம், சேஃப்டி ஃபார் சில்ட்ரனா இருக்கலாம், சேஃப்டி ஃப்ரம் ட்ரக்ஸா இருக்கலாம். ஸோ NIA NCB 2ம் கோயம்புத்தூர் நகரத்துக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். காரணம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் குழந்தைகள் சேஃபா இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் 20 வருஷத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் நடந்து மறுபடியும் 20 வருஷத்துக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா சார்? வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ ஹஸ் டன், 20 வருஷத்துக்கு அப்புறம் if there is a bomb blast, innocent people die, again the city will go back 20 years. அதுக்கு தான் சார் we have to build for tomorrow. இதையெல்லாம் செய்கின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் உறுதிமொழியும் அளித்து ஒரு பெரிய உற்சாகத்தோடு வரவேற்பளித்த எல்லா இந்த சேம்பருடைய எல்லா அன்பு நண்பர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் என்னோட நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூட இங்க வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் முன்னால் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரம் 30 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் எவ்வளவு பேசினாங்க. 20 to 30 நிமிஷத்துக்கு நான் முடிச்சுக்கிறேன். முதல் 5 நிமிஷம் நான் எந்த அரசியலும் பேச விரும்பல, கோயம்புத்தூரை பத்தியும் பேச விரும்பல. நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த முக்கியமான அம்ச கோரிக்கைகளை பத்தி நான் பேச விரும்பல. முதல் 5 நிமிடம் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். சிங்கப்பூர் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு இட்ஸ் ஸ்மால் லிட்டில் ஃபிஷிங் ஹார்பர், ஒரு சின்னதாக மீன்பிடி துறைமுகம் சிங்கப்பூர். குறிப்பாக இந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் செல்லும் பொழுது அந்த கப்பல்லாம் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு, அந்த கப்பலுடைய சரக்கெல்லாம் பரிமாற்றம் செய்வதற்காக சிங்கப்பூர் இருந்துச்சு. லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூர்ல இருக்காரு. இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு, திரும்ப வர்றாரு, அரசியல்ல சேர்றாரு. அந்த காலத்துல ஒரு வித்தியாசமான சிங்கப்பூரை பார்க்கிறார். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு சண்டை. சிங்கப்பூர் வந்து சுதந்திரமே வேண்டாம்னு சொல்லு, எனக்கு சுதந்திரம் கூட கேட்க வேண்டிய மலேசியா சுதந்திரம் கொடுத்தாங்க.
சுதந்திரம் கேட்காமல் கிடைத்த சில நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒரு நாடு. அந்த சூழ்நிலையில் லீக்வாங்கி உள்ள வர்றார். அந்த நாட்டை, சிங்கப்பூர் நகரத்தை ஒரு 25 ஆண்டுகள் கழித்து லீக்வாங்கியை திரும்பி பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு ஃபிஷிங் ஹார்பர்ல ஒரு ஃபிஷிங்க்கு போடக்கூடிய ஹூக், அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கான அந்த உள்ள போடக்கூடிய ஹூக்கை அதை கூட தயாரிக்க முடியாத ஒரு சிங்கப்பூரை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு மாநகரமாக, one of the best global cities to live, எந்த அடிப்படையில பார்த்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஃபியூச்சர் பிராக்டிசஸ், அதாவது இன்னைக்கு நம்ம சர்வீசஸ் சொல்றோம், சர்வீசஸ் 3.0 இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் சொல்றோம், ஹைடெக் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. இது எல்லாம் ஒரு லீக் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னாங்க, லீடர்ஸ் மேட்டர்ஸ் அட் சம்டைம்ஸ், பார்ட்டிஸ் டோன்ட் மேட்டர் என்பதுதான் இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. ஒரு நாடு, ஒரு நகரம் சில நேரத்துல இந்த முடிவை எடுக்கணும். எனக்கு அரசியல் கட்சிகள் தேவை கிடையாது, தலைவர்கள் தேவை என்கின்ற முடிவு ஒரு நாடு எடுக்கணும், ஒரு நகரம் எடுக்கணும். சில நேரத்தில் ஆண்டு கட்சிகள் இருக்கிறாங்க, ஆளுகின்ற கட்சிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக சில கட்சிகளுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 9 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. புக் எடுத்து பாருங்க. அது நாங்க 6 முறை ஆட்சியில் இருந்திருக்கோம், அந்த புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க பேசக்கூட விரும்பல, இந்த புக்கை படிச்சீங்கன்னாவே நாங்க யாரும் தெரியும். இல்ல சில கட்சிகள் இல்ல, நாங்களும் 6 முறை ஆண்டு இருக்கின்றோம், நாங்களும் ஒரு புத்தகம் போட்டு கொடுத்துறோம், அதெல்லாம் படிங்க. நான் இன்னைக்கு அந்த விளையாட்டுக்கு வரல சார். நான் உங்கள் முன்னால் ஒரு தலைவனாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நகரத்தை மாற்ற வேண்டும், அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று என்ன ஓட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். இதே போலதான் 2014 நம்முடைய நாடு மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது. மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சு ஒரு கட்சி 2009 எங்களுடைய வாக்கு சதவீதம் தெரியும், எவ்வளவு எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றது என்று தெரியும். 2014 இந்தியா மோடியின் மீது நம்பிக்கை வைத்து எப்படி சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்தில் லீக்வாங்கி மேல் நம்பிக்கை வச்சதோ, இன்னைக்கு மோடி 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது நாங்க டெலிவர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இண்டிகேட்டர் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணாலும் அது எந்த இண்டிகேட்டர் கோடிக்கணக்கான பேர். எத்தனை பேருக்கு ரேஷன்ல கரெக்டா அரிசி பருப்பணம் கரெக்டா கொடுக்குறீங்க? 80 கோடி பேர். எத்தனை பேருக்கு நீங்க மருத்துவ காப்பீடு கொடுக்குறீங்க? 65 கோடி பேர். இல்ல எத்தனை பேருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறீங்க? 28 கோடி பேர். இந்தியாவில இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு புதுமையான ஒரு ஆட்சியை பார்க்கணும். neither left nor right nor center but a combination of governance. நீங்க இந்த இண்டிகேட்டர்ல எக்ஸ்ட்ரீம் போனீங்க அப்படின்னா நம்முடைய அரசு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கும். இல்ல இந்த இண்டிகேட்டர் ரைட்டஸ்ட் இண்டிகேட்டர், இல்ல நாங்களாம் பிசினஸ் பீப்புள், we want to hear from the right side perspective. ரிஃபார்ம்ஸ் பத்தி சொல்லுங்க. 18,000 சட்டங்களை, 18,000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உடைச்சு எடுத்திருக்கோம். இதெல்லாம் 75 ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரே ஒரு ரெகுலேஷன் மட்டும் சொல்றேன். ஆந்திரால நீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆனோம்னா உங்க பல் வந்து வரிசைப்படி இருக்கணும். your teeth should be in a particular formative order. அது இருந்ததுனால தான் ஆந்திரால நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா தேர்வு செய்ய முடியும். 50 வருஷம் இதை வச்சு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா செலக்டட் இன் ஆந்திரா. இந்த மாதிரி டவுன் ரைட் ஸ்டூபிடிட்டி, 18,000 சட்டங்கள், 18,000 ரெகுலேஷன்ஸ், 18,000 ரூல்ஸ் இந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம். இன்னும் எடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு நாம தான் எடுக்கணும். எப்படி எடுப்போம்? எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான காலமும் நேரம் வந்துகிட்டே இருக்குதுங்க. 2024 மோடியை 400 கேட்கிறாரு, 273 இருந்தா போதுங்களே. ஒரு பிரதமராக வருவதற்கு இட்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி, 543 டிவைடட் பை 2 + 1. பட் எதற்காக மோடி அவர்களுக்கு 400? எதற்காக நீங்களும் இந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் நின்று அந்த 400ல ஒருவராக கோயம்புத்தூரும் இருக்க வேண்டும் என்று கேட்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்ட், இந்த நாடு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸை தாண்டி எத்தனையோ நாள் ஆச்சு சார். நிறைய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் தான் எப்படி சிந்திப்போம்னா, ஜாதி, மதம், ஏன் ஊரு, ஏன் சொந்த ஊரு, ஏன் சொந்த கிராமம், என்னோட வீதி, என் வீதி தெருமுனையில வீடு, வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இது வந்து ட்ரெடிஷனல் பரோக்கியல் வே ஆஃப் திங்கிங். இன்னைக்கு நம்முடைய நாடு பிசினஸ் அப்ரோச்ல திங்க் பண்ணிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் அப்ரோச்சை தாண்டி பிசினஸ் அப்ரோச்ல we have started thinking what is better for the country. இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும்? இந்த நாடு இன்னும் எவ்வளவு வேகமாக வளரும்? இந்த நாடு இன்னும் எவ்வளவு காலம் வேகமா வளரும்? இந்த நாடு இதே மாதிரி வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குமா, இல்ல இந்த நாடு வயசாக போகுமா கொஞ்ச நாள்? இன்னைக்கு அதற்கெல்லாம் ஒரே பதிலுங்க,
இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 2022 இருந்து 2047 இந்த 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்பும் யாருக்கும் கிடைக்கவில்லை, இதற்கு பின்பும் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. காரணங்க, டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்கின்ற வார்த்தை இப்ப நம்ம பேசணும். The world's youngest median population is in India. உலகத்தினுடைய இளமையான மக்கள் தொகை இப்ப இந்தியாவில் இருக்கா. எத்தனை நாளைக்கு இருக்குங்க? 2045 வரைக்கும் இருக்கும். 2045ல 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைஞ்சு 18 வயசுக்குள்ள யாரு கேர் வேணும், 60 வயசுக்கு மேல யார சமுதாயம் பார்த்துக்கணும், அது அதிகமாக போகும். சோ இந்த நாடு என்ன செய்தாலும் கூட அடுத்த 25 ஆண்டுகள்ல இந்த நாடு செய்வதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அதுல மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்த 25 ஆண்டுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுல ஒற்றை கருத்தோடு இருக்கின்றோம். அதற்கு 2024 இருந்து 29 வேண்டும் என்று நினைக்கின்றோம். 400 MP எதுக்கு வேணுங்க? இன்னைக்கு நீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் சட்டத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களுக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னால ஒரு சொட்டு தண்ணினால பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் they will oppose. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். அதை யாருனால நிறைவேற்ற முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு கேபிட்டலுக்கு பணம் போடக்கூடிய அரசு, கேபிட்டல் இன்ஃப்ராக்கு பட்ஜெட்ல பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய அரசு 2024 பிப்ரவரி போட்ட பட்ஜெட்ல, இன்ட்ரியம் பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். 11 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு இந்த நாடு ஒதுக்கி இருக்கு. சரி சார், நீங்க பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஒதுக்குனாங்க காங்கிரஸ்? 2014 காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி ஒதுக்கினாங்க. ஒரு கேபிட்டலுக்கு ஒரு நாடு ஒதுக்கிய தொகை 1,17,000 கோடி ஒரு பக்கம், நாம 11 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒதுக்கியிருக்கோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ஒதுக்குவீங்க? உறுதியாக 30 லட்சம் கோடி ஒதுக்கும். அதுல எந்த மாற்றம்? காரணம், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தொடர்ந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு that's 1% to GDP. மறுபடியும் சொல்றேன் சார், நீங்களா பிசினஸ் பீப்புள். If you add 1 lakh crore today, 1 lakh crore next year, 1 lakh crore next year, 7 years you add 1 lakh crore, which is 7 lakh crore. It will add 1% to GDP's growth after 7 years. And GDP is always a lagging indicator. இன்னைக்கு நீங்க 3.8 trillion நம்ம பார்க்கிறோம் சார். நம்ம கான்ஃபிடென்ட்டா 5 trillion 2027 அடிப்போம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்னா we have invested that much money into the country over the last 5 years. அவ்வளவு பணத்தை நம்ம உள்ள போடுறோம். ஆனால் நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு பிசினஸ் மேனா நீங்க பாக்குறீங்க, எப்படி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பீங்க? நீங்க பார்க்கும் பொழுது you should always appreciate the fact. நாளைக்கு நடக்க போற growthக்கு இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்க? இதுதான் டெஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்யறாங்க. அடுத்த இந்தியாவை உருவாக்குவதில் நம்முடைய அரசு முனைப்பு காட்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய முதல் பகுதி 5 நிமிஷம் சார். 2வது பகுதி 5 நிமிஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வீடு சரியா இருக்கான்னு சொன்னா தான் நான் டைனிங் டேபிளை பத்தி பேச முடியும் சார். நீங்க டைனிங் டேபிளை பத்தி பேச சொல்றேன். அண்ணா இந்த டைனிங் டேபிள் 4 கால் வேணும், நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளுக்கு 4 சேர் வேணும், பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளோட பெயிண்ட் ரெட் கலர்ல இருக்கும், அதான் இந்த கோரிக்கை சார். இதெல்லாம் செய்ய முடியற கோரிக்கை. நான் அதுக்கப்புறம் கோரிக்கைக்கு வர்றேன் சார். இந்த கோரிக்கையில் ஒரு பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அது தேவையை நீங்க சொல்லியிருக்கீங்க. புதுசா நாம ஒரு 2 லட்சம் கோடி செலவுக்கு நீங்க எது கொடுக்கல சார். அதனால டைனிங் டேபிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குன்னு நான் பேசுறேன் சார். தமிழ்நாடு என்கின்ற வீடும் கோயம்புத்தூர் என்கின்ற வீடும் எப்படி இருக்கு? ஏன்னா நான் கோயம்புத்தூரை மட்டும் நான் எம்பியா ரெப்ரசென்ட் பண்ணி வரல சார். பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழ்நாட்டை பத்தியும் பேசுறதுக்காக தான் நான் போறேன். இன்னைக்கு 2 விஷயத்தையும் கியா மோட்டார்ஸ் ஆந்திரால இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம் சார், நமக்கு ஆட்டோமொபைல் ஆன்சிலரி யூனிட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய மேனிஃபெஸ்டோ 1 மணிக்கு ரிலீஸ் பண்றதுல we are going to request the government of India, we will get it done, we will create India's first automobile corridor in Coimbatore. இந்தியாவுடைய முதல் ஆட்டோமொபைல் காரிடாருடைய ஃபர்ஸ்ட் நோடல் பாயிண்ட் கோயம்புத்தூருக்கு அந்த மேப்பை நாங்கள் ஷேர் பண்றோம் சார். எந்தெந்த நோடல் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போறோம், the first nodal point will come here. பட் எதுக்காக நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறோம்? எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? கியா மோட்டார்ஸ் வர்றாங்க. கியா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டில் கேட்கிறாங்க, we want to come to the state to set up shop. இந்த நாட்டுல இந்த நகரத்துல நாங்க இடத்தை பார்த்துட்டோம், நாங்க ஒரு ஷாப் செட் பண்ணணும்.
விசித்திரமாக அடுத்த நாள் காலையில கியா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள எடுத்தாங்க. சோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கோயம்புத்தூருடைய பிரச்சனையை மட்டும் சில நேரத்தில் பேசினா பிரயோஜனம் இல்லை சார். சென்னையில் இருக்கக்கூடிய சூழலை பத்தி பேசினா தான் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு நமக்கு சில இடத்துல புரியும் சார். கியா மோட்டார்ஸ் என்ன கேட்கிறான் சார், நாங்க குளோபல் கம்பெனி. அமெரிக்கால there is an act called Sarbanes-Oxley Act ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ரான் கொலாப்ஸுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீ உலகத்துல எங்க வேணாலும் கம்பெனி நடத்திக்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வேணாலும் வச்சுக்க. ஆனா அமெரிக்கால இருந்து ₹1 ரெவென்யூ வருதுன்னா Sarbanes-Oxley Act நீ ஃபாலோ பண்ணு. Sarbanes-Oxley Act என்ன சொல்லுது சார், உலகத்துல நீ எங்க தொழில் பண்ணாலும், even if you are not headquartered in US, if you pay ₹1 as corruption bribe, the punishment will happen in US. Yes, Sarbanes-Oxley, one of the toughest act in the world. அப்படின்னா பிசினஸ் வந்து இன்டெகிரிட்டியில பண்ணுங்க. ஸோ கியா மோட்டார்ஸ் ஹேவ் டு சைன் அ டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். நாங்க டீல பேசுறதுக்கு முன்னாடி போத் த கவர்மெண்ட் அண்ட் த கியா ஹேஸ் டு சைன் அ டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். அந்த டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ல எவ்ரிதிங் வி டூ வில் பி ஓவர் த போர்ட், நத்திங் வில் பி அண்டர் த போர்ட். We refused to sign. Naidu called them at 2 a.m. in the morning. Next day they signed it. Kia Motors is there. அங்க கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமொபைல் லேண்ட்ஸ் போயாச்சு. சிடிஎஸ் like big global company ஆன் ரெக்கார்ட் நான் சொல்றேன், அமெரிக்கன் செனட்ல சிடிஎஸ்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்கு சார் சிடிஎஸ் எதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க? மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பிரைப் பண்ணாங்க. யாருக்கு பிரைப் பண்ணாங்க? அதுக்குள்ள ஆட்சி, நான் பாலிடிக்ஸ் பேச வரல சார். இதுக்கு பணம் கொடுத்தாங்க. நீ கட்டின ஃபெசிலிட்டிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர்மிஷன் வேணும்னா ₹22 பணம் கொடுக்கும். எப்படி சார் சிடிஎஸ் கொடுப்பான்? புக் ஆஃப் ரெக்கார்ட், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வாங்கலாம் சேஞ்ச். கம்பெனியுடைய ரிஸ்க் ஆடிட்டர் ஃபிளாக் பண்றான். இட்ஸ் an அமெரிக்கன் கம்பெனி. எவ்ரிபடி. அதுக்கப்புறம் சிடிஎஸ் சொல்லிட்டான், தம்பி அடி விட்டு நான் அப்படியே ஹைதராபாத் போறேன், அப்படியே ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் கொண்டு வந்துடுறேன், ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை போட்டுக்கிறேன், அப்படியே பண்ணிக்கிறேன். The last 5 years, the net inflow of FDI into Tamil Nadu. சார் நாம புரிஞ்சுக்கணும் சார், கோயம்புத்தூர் பிரச்சனை நம்ம பேசணும். The FDI money that comes into Tamil Nadu, either it's a brownfield or greenfield, whichever way the money comes, உங்க growth is dependent on the FDI money that comes. செக் பண்ணி பாருங்க சார் இந்தியா. Which country is attracting FDI inflow? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆடிட்டரை போய் பாரு, நைட்டு போய் அண்ணா நகர்ல இந்த தம்பியை பாரு, அடுத்த நாள் காலையில் இவரை போய் பாருன்னா யாரு சார் இங்க வந்து பணம் போடுவான்? எதுக்கு சார் இங்க வந்து பிசினஸ் பண்ணணும்? I go to Telangana, I do business faster. I go to Andhra, I do business faster. I go to Bangalore, I do business faster. சார் இன்னைக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய பிசினஸ் கிளைமேட்டை முன்னேற்றணும். A businessman is not some fellow you can squeeze and take money during elections. கோயம்புத்தூருடைய தொழிலதிபர்கள் எலெக்ஷன் அப்ப பணம் வசூல் பண்றதுக்காக எங்க கம்பெனி நடத்தல சார். We have to create an enabling environment for the Coimbatore businessman so that they grow. கோயம்புத்தூருடைய நெட் எம்ப்ளாய்மெண்ட் அடிஷன் என்ன சார்? ஒரு நியூ ஏஜ் கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்களா கடைசி 20 வருஷத்துல? நியூ ஏஜ் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன், $1 billion வேல்யூவேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ், ஐடி, எனேபிள் சர்வீசஸ், பிளாக் செயின், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நத்திங். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர்ட் உத்தரப்பிரதேஷ் 16,000. தமிழ்நாடு எவ்வளவு சார்? நம்பர் 3 இந்த கண்ட்ரி. உத்தரப்பிரதேஷ்ல நம்மளை விட அதிகமாக ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்றான் சார். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் ஹரியானா இஸ் மோர் தென் தமிழ்நாடு. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஜிசிசி எத்தனை கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு? 310 காலேஜ், 1,26,000 பேர் ஒரு வருடத்திற்கு மட்டும் கோயம்புத்தூர்ல இருந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. எல்லாம் எங்க போய் வேலை பார்க்கறாங்க சார்? பெங்களூர். எல்லாம் தேர்தல் கோரிக்கையில் என்ன கேட்கறீங்க? கோயம்புத்தூருக்கு பெங்களூருக்கு 3 ட்ரெயின் விட்டுருங்க, நாங்க சந்தோஷம். எதுக்கு சார் ட்ரெயின் விடணும்? இல்ல, இங்கிருந்து எல்லாம் பெங்களூர் போய் வேலை பார்க்கறாங்க சார். நாங்க சொல்றது இங்க 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்க உருவாக்குறோம். We will bring the world's best GCC to Coimbatore. Fortune 500 இருக்கிற கம்பெனியோட ஆபீஸ் இங்க திறக்க வைக்கிறோம். எதுக்கு 1,26,000 பேர்த்த ஒரு வருஷம் கோயம்புத்தூர் உற்பத்தி பண்ணி எதுக்கு வெளி மாநிலங்கள் வேலைக்கு அனுப்பணும் சார்? கோயம்புத்தூர் பசங்கன்னா அப்படி ஆயிட்டாங்களா? புரிஞ்சுக்கணும் சார், சூழலை பிக்ஸ் பண்ணாம இதை பிக்ஸ் பண்றது. அடுப்பு கறி எடுத்து வெளியே எடுத்துட்டா அடுப்பு அவிஞ்சு போறோம்னு நினைக்கிறேன். If you take one firewood out of the oven, if you think that the whole oven is going to stop, it will not stop. The environment that is conducive for business in Tamil Nadu is so downright corrupt. It is a nepotistic model. இது ரஷ்யா ஸ்டாலின்ல என்ன மாடலை உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய பேருக்கும் மனிதனுக்கும் எப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அது தமிழ்நாட்டில் இருக்கு.
அதை மாற்றி காட்டுகின்றேன் என்று சொன்னார். இதை மாற்ற எப்படி ரீஃபிக்ஸ்? ஆமா சார், கேட்டிருக்கீங்க. ஐஏஎம் வேணும். எங்க தேர்தல் அறிக்கையை 1 மணிக்கு ரிலீஸ் பண்றோம். We will convince the Honorable Prime Minister Narendra Modi ji. IAM GT Holidays க்கு பண்ணு South India's #1 travel brand. Summer holidays. தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குறைந்த விலை. For admissions visit www.saces.ac.in. SA College of Arts and Science. For admissions visit